என் பிரியமான பிள்ளையே, நீ இன்று காலை வெளியே சென்றபோது. நீ பயணித்த பாதைகளில் நான் உன்னுடன் நடந்தேன். நீ சந்தித்த மனிதர்களில் சிலர் உன்னை புரிந்துகொள்ளவில்லை. சில நேரங்களில் உனக்கு பயம் வந்தது. ஆனால் உனக்கு தெரியாமல் பல அபாயங்களை நான் தடுத்தேன். நான் உன்னை கண்மணி போல் பாதுகாத்தேன். நீ திடீரென பயந்து தேவா என்று அழைத்த அந்த நொடியில். உன் சத்தம் பரலோகத்தை எட்டியது. நான் உன் அருகிலேயே இருந்தேன். நீ தனியாக இல்லை. நீ பலவீனமாக இல்லை. நீ கைவிடப்பட்டவனும் அல்ல. உன் குடும்பத்திற்கான வாக்குத்தத்தம். நீ சொல்லுகிறாய், கர்த்தாவே, தினம் முழுவதும் எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு நீங்கிருக்கும் மாதிரி. என் பிள்ளையே, நான் உன் வீட்டின் வாசலில் நிற்கிறவன் அல்ல. உன் வீட்டின் நடுவில் வாசம் செய்கிறவன் நான். உன் பிள்ளைகள் மீது என் கையை வைத்திருக்கிறேன். உன் குடும்பத்தின் மீது என் சமாதானத்தை ஊற்றுகிறேன். இரவில் அவர்கள் தூங்கும்போது என் தூதர்கள் காவல் காக்கிறார்கள். நான் உன்னை ஒருபோதும் கைவிட்டேன், உன்னை விட்டு விலகேன். எபிரேயர் 13:5. இன்று தேவன் உனக்கு சொல்லுவது, பயப்படாதே. நாளை குறித்து கவலைப்படாதே. உன் வீட்டில் என் சமாதானம் இருக்கும். உன் குடும்பத்தில் என் கிருபை நிலைக்கும். நீ சொல்லும் கோடான கோடி ஸ்தோத்திரம் வெறும் வார்த்தை அல்ல, அது உன் விசுவாசத்தின் சாட்சி. இன்று இரவு அமைதியாக தூங்கு. நாளை நான் உனக்கு புதிய கிருபையை தருகிறேன்.